ராஜா, இன்னைக்கு ஒரு புதிய புஸ்தகத்துல துவங்கக்கூடிய கிருபை நீ தந்தபடியால் நன்றி. இந்த யோபின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தை நீதாமே எங்களுக்கு ஆசீர்வதித்து தருவீராக. உடைய கிருபை எங்களோடு இருக்கட்டும், எங்களோடு பேசுவீராக, எங்களோடு இடைப்படுவீராக. உடைய பிரசன்னத்துக்காக நன்றியும், கிருபைக்காக நன்றியும், இரக்கத்துக்காக நன்றியும், பாதுகாப்புக்காக நன்றியும், வழிநடத்தலுக்காக நன்றி சொல்கிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் எல்லாம் தயவுசெய்து உட்காருவோம். இன்றைக்கு யோபின் புஸ்தகம் படிக்க போகிறோம். முதல் அதிகாரம். யோபின் புஸ்தகம் போது எனக்கு கொஞ்சம் த்ரில்லிங்காக இருந்துச்சு. அப்போ நம்ம இப்போ யோபு புஸ்தகம் படிக்க போகிறோமே, எத்தனை பேர் யோபின் புஸ்தகம் படிக்கிறதுக்கு த்ரில்லிங்காக இருக்குது? நிறைய ஆழமான ரகசியங்கள் இதில் இருக்குது. பழமையான ஹீப்ரு போயட்ரியா இது. ஹீப்ரு போயம், ஹீப்ரு எபிரேய மொழி ஒரு பழமையான மொழி. கர்த்தர் ஆபிரகாம் கையில் பேசின மொழி, பைபிள் எழுதப்பட்ட மொழி, ஆதியாகமத்தில் எழுதப்பட்ட மொழி. இந்த மொழியிலேயே ரொம்ப ரொம்ப பழமையான ஒரு புஸ்தகமாய் யோபின் புஸ்தகம் இருக்கிறது. இதில் எழுதப்பட்டிருக்கிற அந்த மொழி, அந்த ரிச்னஸ், அது ரொம்ப பழமையை காட்டுகிறதா இருக்கிறது. இன்றைக்கும் பல வார்த்தைகள் அதில் புரியாதவைகளாய் இருக்கிறது. பெரிய பெரிய ரபாய்மார்கள் கூட ஆழமாய் போய் தோண்டி அடிக்கக்கூடிய அளவில் அதில் விஞ்ஞானம் கூட இருக்கிறது. ஞானம் அதிகமாய் தெளியப்படுகிறது. இன்றைக்கு இந்த அதிகாரம், குறிப்பாக இந்த முதல் அதிகாரத்தில் நம்ம என்ன படிக்க போகிறோன்னா, நமக்கு பின்பதாக ஒரு ஆவிக்குரிய உலகம் இருக்கிறது. அவன் ஆவிக்குரிய உலகத்திலே தேவன் நம்மை பாதுகாக்க முற்படுகிறார், பிசாசும் நம்மை அட்டாக் பண்ண முற்படுகிறான் என்பது தெரிய வருகிறது. அது நமக்கு தெரிய போகிறதே இல்லை. அதை தான் 1ஆம் வசனத்திலிருந்து 19 வரைக்கும் படிக்க போகிறோம். அதன் பிறகு 20ஆம் வசனத்திலிருந்து ஏறக்குறைய 2ஆம் அதிகாரம் வரைக்குமே பரீட்சைகள் மனிதர்களுக்கு வருகிறது. ஸோ டெஸ்ட் இஸ் நாட் பீன் சூசன் in the world in which you see. நீங்கள் கண்ணில் பார்க்குற உலகத்தில் எல்லாம் நிர்ணயிக்கப்படுவதில்லை. அதிகமாக கண்ணால் பார்க்கப்படாத உலகத்தால் தான் நிர்ணயிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. நிம்மதியாக இருக்கிறோமே, இந்த நிம்மதி எங்கே இருக்குது? போட்டுங்கிற கண்ணாடியில் இருக்குதா, கட்டினுங்கிற வாட்சியில் இருக்குதா? எங்கே இருக்குது? கண்ணுக்கு தெரில பிரதர். கோபம் இருக்க எங்கே இருக்குது? கண்ணுக்கு தெரில. கோபமாக இருக்கிறவனா தான் தெரியுது. அந்த கோபம் எப்படி இருக்கும்னு நமக்கு தெரில. உப்பு பார்க்குறோம், சக்கரை பார்க்குறோம், கருவேப்பிலை பார்க்குறோம், கொத்துமல்லி பார்க்குறோம். கோபத்தை யாருன்னா பார்க்குறீங்களா? கோபமாக இருக்கிறவனை தான் பார்க்குறீங்க. தண்ணி பார்க்குறோம், எல்லாம் பார்க்குறோம், ஆனால் கோபத்தை பார்க்க முடியல. அது போன்று ஆவிக்குரிய உலகத்தில் என்ன நடக்கிறது என்று நமக்கு தெரியாது. அப்பேற்பட்ட காரியங்களை விளக்குகிற ஒரு புஸ்தகமாக இது இருக்கிறது. இன்றைக்கு முதல் அதிகாரத்தை இதை நாம் படிக்க போகிறோம். ஹல்லேலூயா. பூலோகத்தில் நடக்கிறவைகளுக்கு எல்லா பேச்சுக்களும், பூலோகத்தில் நடக்கிற எல்லா காரியங்களும் பரலோகத்திலும் பேசப்படுகிறது என்பது ஆச்சரியப்படக்கூடிய விஷயமா இருக்குது. யோபுவோட பேரை ஆண்டவர் பரலோகத்தில் சொல்கிறார், அது இங்கே யோபுக்கு தெரியாது. யோபுவோட பேரை பரலோகத்தில் போய் சாத்தான் சொல்கிறான், அதுவும் யோபுக்கு தெரியாது. பரலோகத்தில் பர்மிஷன் வாங்கிட்டு வந்து சாத்தான் யோபு அட்டாக் பண்ணுறான், அது யோபுக்கு தெரியாது. அங்கே என்ன நடக்குதுன்னே நமக்கு தெரியாது. இன்றைக்கி அமர்ந்து கொண்டிருக்கிறவர்களே, உங்கள் லைஃப்பில் என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியாது. ஒரே ஒரு நம்பிக்கை இருக்குது, நமக்காக பரிந்து பேசுகிற இயேசு பரலோகத்தில் இருக்கிறார். இன்னொரு ஒரு கெட்ட செய்தியும் இருக்குது. நம்மை அட்டாக் பண்ண, நம்மை கொல்ல நினைக்கிற, நம்மை அழிக்க நினைக்கிற பிசாசும் இருக்கிறார் என்பதை மறந்து விடாதீர்கள். ஹல்லேலூயா. ஆக ஆண்டவர் நமக்காக பாடுபடுகிறார், பிசாசு நம்மை அழிக்கும்படி முற்படுகிறான். இதை தான் யோபின் புஸ்தகத்தில் நாம் படிக்க போகிறோம். இந்த யோபின் புஸ்தகத்தோட சில ஸ்பெஷாலிட்டிஸை நான் கடன்னு சொல்லிட்டு போய்டுறேன். ஆமென். ஆமாம், இந்த யோபின் புஸ்தகம் மிகவும் பழமையான புஸ்தகம் என்று சொன்னேன். இந்த யோபின் புஸ்தகத்தில் தேவனுடைய பல பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறதான். எலோஹிம் என்கிற பெயர், தேவன் தான் சகலத்தையும் படைத்தவர் என்று சொல்லப்பட்டிருக்குது. ஆமாம். ஏல் என்கிற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது தேவனுடைய பேரில். ஏல் என்றால் ஓம்னிபோட்டன்ட். இது ஹீப்ரு மொழியில் பேசுகிறேன். ஏலோவா என்கிற பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அவர் ஆராதனைக்குரியவர் என்கிற பெயர். ஆடோனாய், உலகத்தை ஆளுகிறவர் என்கிற பெயர். யெகோவா, தேவன் என்கிற பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இஸ் எட்டர்னல் காட். ஷடாய், எல் ஷடாய்ன்னு சொல்கிறோம் பாருங்கள் மாதிரி. ஷடாய் என்கிற வார்த்தை, ஷடாய் என்றால் பவுண்டிஃபுல், அதிகமாக ஏராளமாக ஆசீர்வாதங்களை கொடுக்கிறவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஹீப்ரு மொழியிலையும், அக்காடியன் என்கிற மொழியிலும், அரபிக், அரமிக், சுமேரியன், உகாரிட்டிக் என்கிற மொழிகள் எல்லாம் இதில் உள்ள வார்த்தைகள், இந்த புஸ்தகத்தில் உள்ள வார்த்தைகள் இந்த மொழியிலெல்லாம் 1-2 வார்த்தைகள் இருக்கிறது. ஸோ ஹீப்ரு புஸ்தகம்
ஈப்ரூவில் எழுதப்பட்ட இது மிகவும் மிக முக்கியமான ஒரு புஸ்தகமாக இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, இந்த புஸ்தகத்திலே தேவன் மனிதர்களை ஏற்றுக்கொள்கிறார் என்பது போடப்பட்டிருக்கிறது. முதல் முறை பலிகளை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. மோசே செலுத்தின பலிகள், ஆபிரகாம் செலுத்தின பலிகளுக்கு ஈக்குவலாக யோபு தன் பிள்ளைகளுக்காக பலி செலுத்தினான், தன் பிள்ளைகளை தேவனோடு சமாதானத்தாக உட்படுத்தினான் என்பதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு காணிக்கைகள் ஆபேல் கொடுத்தது போல இவனும் கொடுத்துக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, நேரத்துக்கு ஒரு அந்த யோபின் புஸ்தகம் எப்போ எழுதப்பட்டிருக்கும்? ஆமென். கொஞ்சம் டீப்பாக போக போகிறோம். சிலர் சொல்கிறாங்க ஆபிரகாம் வாழ்ந்த காலத்தில் யோபு வாழ்ந்திருக்க கூடும் சொல்கிறாங்க. அவர் வேற ஏரியாவில் வாழ்ந்திருக்கார், யோபு வேற ஏரியாவில் வாழ்ந்து இருக்கலாம். ஆனால் கன்ஃபார்ம்டாக மோசே வாழ்ந்த காலத்தில் இல்லை. ஏன்னா மோசேனுடைய 10 கட்டளைகள் பற்றி சொல்லப்படலை, லேவியராகமும் லேவியர்கள் பற்றிலாம் சொல்லப்படலை. யோபே அந்த குடும்பத்தோட ப்ரீஸ்டாக இருக்கிறார். மோசே காலத்தில் யார் ப்ரீஸ்ட் ஆகிட்டார்? ஆரோன். புரியுதுங்களா? ஆனால் ஆபிரகாம் காலத்தில் யார் தான் ப்ரீஸ்ட்? ஆபிரகாமே ப்ரீஸ்ட்டு. அப்போ யோபு தன் பிள்ளைகளுக்காக பலி செலுத்துகிறார்னா இந்த அதிகாரத்தை படிக்கும்போது இன்னும் ப்ரீஸ்ட்ஹுட் எஸ்டாப்ளிஷ் பண்ணப்படவில்லை. அது ஆபிரகாம் காலத்துக்கு முன்பதாகவோ இடைப்பட்ட காலத்திலேயோ அவர் வாழ்ந்திருக்கக்கூடும். ஆனால் மோசேக்கு முன்பதாக வாழ்ந்து இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்குது. டைம் ஆஃப் பேட்ரியாக்ஸ், ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு காலத்தில் வாழ்ந்திருக்கக்கூடும். ஆனாலும் பலிகள் பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். பிற தெய்வங்களை பற்றி சொல்லப்படவில்லை. ஆமென். யோசேப்பு பற்றி சொல்லப்படவில்லை, பிரமிடுகள் பற்றி சொல்லப்படவில்லை. ஆக இது யோபு ஒரு பழமையான புஸ்தகமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமாம். தேமா என்று சொல்லுகிறவனை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது இந்த புஸ்தகத்தில். தேமா என்பவர் யார் என்றால், இந்த மனிதன் ஆபிரகாமுடைய ஒரு பேரனாக இருக்கிறார். ஒன் ஆஃப் த சன்ஸ் ஆஃப் இஸ்மவேல். இஸ்மவேல் வழியில் இந்த தேமா வந்திருக்கிறார். அவரை பற்றி நம்ம படிக்க போகிறோம். ஆமாம், தேமா பற்றி சொல்லப்பட்டிருக்குது. அந்த அவரை பற்றி பேர்கள் வரும்போது நான் இதை பற்றி பேசுகிறேன். ஆமென். எலிஃபாஸ் பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. எலிஃபாஸ் என்றால் தேவன் என் பலம் என்று அர்த்தம். அவரை பற்றியும் படிக்க போகிறோம். ஆமாம். யோபு ஒரு இஸ்ரவேலனாக இருக்கக்கூடும் என்று சிலர் சொல்கிறாங்க, யூதனாக இருக்கக்கூடும் சொல்கிறாங்க. எதுவாக இருந்தாலும் இஸ்ரவேலுக்கும் முன்னாடி யூதனுக்கும் முன்னாடி. ஆபிரகாமை பார்த்து ஜியூன்னு நம்ம சொல்லுவோம். அவர் ஜியூவே இல்லை, அவங்க பேரன்லேருந்து தான் ஜியூ ஸ்டார்ட் ஆகுது, கொல்லு பேரன்லேருந்து தான். அதுபோல் நம்முடைய யோபும் அப்படி இருக்க வாய்ப்புகள் இருக்கிறது என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆமென். இந்த முதல் அதிகாரத்தில் நாம் பார்த்தோம் என்றால் இன்ட்ரடக்ஷன் கொடுக்கப்படுகிறது. த டெவில் வாண்ட் டு அசால்ட் ஜோப். யோபு மனிதர்களை எப்படி அசால்ட் பண்ண பார்க்குறான், அட்டாக் பண்ண பார்க்குறான். கர்த்தர் கையில் பர்மிஷன் வாங்கி கொண்டு அட்டாக் பண்ண பார்க்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பல கேள்விகளுக்கு இதில் பதில் நாம் தேடிக்கொண்டிருக்கிறோம். நல்லவங்க ஏங்க தண்டிக்கப்படுறாங்க? நல்லவங்க ஒரு தப்பம் பண்ணாமல் ஏன் தண்டிக்கப்படுறாங்க? இதற்கு பதில்கள் சில நேரத்தில் கிடைக்காமல் போகலாம். இயேசு நல்லவராக இருந்து தான் பாடுபட்டார். ஒரு நல்லது சொல்கிறேன் கேளுங்க, நல்லவங்களாக இருந்து நீங்கள் பாடுபட்டீங்கன்னா பிறகு பலன் இருக்குது. ஆமென். பிறகு மோட்சம் இருக்கிறது. பாடுகளை பற்றி கலங்காதிருங்கள். இன்றும் கர்த்தர் சிம்மாசனத்தில் இருக்கிறார். அவர் நமக்கு உதவி செய்ய போகிறார். வாங்க முதல் அதிகாரத்துக்கு வந்து விடுவோம். முதல் வசனம். ஊத்ஸ் தேசத்திலே யோபு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனாய் இருந்தான். ஊத்ஸ் என்றால், ஊஸ் என்று ஒரு மனிதனுக்கு பேர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் யார் என்றால் ஆராம் உடைய மகன் ஊஸ். அரேமியன்ஸ் உடைய தலைவனாக இருக்கிறான். சேமின் மகனாக இருக்கிறான். நோவாவுடைய மகனாக இருக்கிறான். புரிஞ்சுங்க, ஊத்ஸ் வந்து நோவாவோட பிள்ளையாக இருக்கிற சேமோட பிள்ளையாக இருக்கிற ஆராமோட பிள்ளையாக இருக்கிற ஊத்ஸ். இந்த ஊஸ்ன்ற மனுஷனுக்கு தான் ஊஸ்ன்ற மனுஷன் வாழ்ந்த ஊருக்கு ஊத்ஸ்ன்னு பேர் வச்சுட்டாங்க. அந்த ஊரில் நம்முடைய யோபு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். இந்த ஊஸை பற்றி எரேமியாவின் புஸ்தகத்தில் படிக்கிறோம். அது ராஜாக்களின் தேசம் என்று எரேமியா தீர்க்கதரிசி சொல்கிறார். எரேமியா 25:30. ஆமாம். புலம்பலின் புஸ்தகத்தில் எரேமியா தீர்க்கதரிசி புலம்பி இருக்கிறார். 4:21 ஏதோமுக்கு அருகில் உள்ள நாடு என்று ஊத்ஸ் தேசத்தை பற்றி சொல்கிறார். நம்ம ஊத்ஸை பற்றி படித்து கொண்டிருக்கிறோம். ஆக ஊத்ஸ் என்று சொல்கிற இந்த நாடு பாஷானை போன்று
செழுமையாய் இருக்கக்கூடும் என்று சொல்கிறார்கள். இந்த ஊத்ஸ் ஒருவேளை பாஷானுக்குள் இருந்திருக்கலாம், தமஸ்குக்குள் இருந்திருக்கலாம், ஏதோமுக்குள் இருந்திருக்கலாம், சவக்கடலுக்கு அருகிலே இருந்திருக்கலாம் என்றெல்லாம் சொல்கிறார்கள். நார்தன் அரேபியாவில் இருந்திருக்கக்கூடும் என்று சொல்கிறார்கள். இந்த இடத்துல தான் ஊத்ஸ் இருக்கிறது என்று மக்கள் ஞானிகள் யோகிக்கிறார்கள். ஊத்ஸ் பற்றின லேட்டஸ்ட் சப்போர்ட் என்னவென்றால், யோபு அங்கே வாழ்ந்திருக்கிறான். 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் நாம் படித்தோம், வனாந்திர வழியாய் பெருங்காற்று வந்து என்று நம்ம படிக்கும்போது இந்த ஊத்ஸ் தேசத்து பக்கத்தில் வனாந்திரம் இருக்கக்கூடும். நான் இருக்கக்கூடும். இப்போ நம்ம இருக்கோம், நம்ம பக்கத்தில் வனாந்திரம் எங்கே இருக்குது? வனாந்திரம்னா வெறும் மணல் பாக்கு எங்கே இருக்குது? இல்லை, அந்த மாதிரி ஊரில் நம்ம வாழல. ஆக ஊத்ஸ் பக்கத்திலே வனாந்திரம் இருக்கும் என்றால் அங்கே ஒரு டெசர்ட் இருந்திருக்கக்கூடும் என்று சொல்லுகிறார்கள். ஆனாலும் ஒரு நம்பிக்கை, வனாந்திரமும் இருந்திருக்கிறது, செழுமையும் இருந்திருக்கிறது. 3ஆம் வசனத்தில் படிச்சோம்னா 7000 ஆடு, கரெக்டாக 3000 ஒட்டகங்கள், 500 ஏர் மாடுகள், 500 கழுதைகள், மிருக ஜீவன்கள் இருந்தது மன்றி திரளான பணிவிடைக்காரம் என்றால் அந்த காலத்தில் அந்த வனாந்திரத்தில் செழுமையும் இருந்திருக்கிற கூடும். ஆமென். ரேஸ் இந்த ஜியோகிராஃபிக்கல் லொக்கேஷன்ஸ் எல்லாம் படித்து பார்த்தா நார்த் அரேபியாவாய் இருக்கக்கூடும், சவுதி அரேபியாவாய் அருகிலே இருக்கக்கூடும் என்று சொல்கிறார்கள். ஆமென். கரெக்ட். இந்த யோபு பற்றி இவ்வளோ ஃபேமஸான டீட்டெயில் கொடுக்கப்பட்டதுனால ஹீ குட் ஹவ் பீன் அ ப்ராமினன்ட் சிட்டிசன், பெரிய ஆளாக இருந்திருக்கக்கூடும். ஆடு எத்தனை ஆடு பாருங்க, 3ஆம் வசனம் 7000 ஆடு. பிரதர் 70 இல்லை பிரதர், 700 இல்லை, எவ்வளோ? 7000. எத்தனை மெய்ப்பர்கள் வச்சிருப்பான்? ஆடு மெய்ப்பர்கள். இஸ் a rich man. ஆமென். ஆனால் அவனை பற்றி ஸ்டார்டிங் பண்ணும்போதே கர்த்தர் ப்ரோக்ரஸ் கார்டு கொடுக்குறாரு. இப்போ இவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வருவாங்க, 3-4 ஃப்ரெண்ட்ஸ் வர போகிறாங்க. யோபு சரியில்லைன்னு சொல்ல போகிறாங்களா இல்லையா? அவங்க ஒய்ஃப் சொல்ல போகிறாங்க, எதுக்குடா மனுஷனாகிற, ஆண்டவரை தூஷித்து ஜீவன் விடுறான்னு சொல்ல போகிறாங்க. மறந்துடாதீங்க, ஃபஸ்ட்டு சாப்டரில் ஃபஸ்ட்டு வசனத்தில் ஆண்டவர் ரிப்போர்ட் கார்டோட தான் யோபு ஸ்டார்ட் பண்ணுறாரு. அப்போ நமக்கு கன்ஃபியூஷனே இல்லை, யோபு உண்மையான மனுஷன். பாருங்கள், ஊஸ் தேசத்தில் யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் விரல் விடுங்க, உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்பு விலகிறவனுமாக இருந்தான். கர்த்தர் அலோவ் பண்ணுறார். இதுக்கு மேலே எலிஃபாஸ் வந்தானா, எந்த நண்பர்கள் வந்து ராங் ரிப்போர்ட் கொடுத்தாலும் நம்ம அதை பெரிதாக எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, அதை பற்றி நம்ம கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. He was a perfect man. He was an upright man. He was a sincere man. He was blameless. He know how to handle his sin. இங்க பாருங்க, எவனுடைய மீறுதல்களை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவருடைய அக்கிரமங்களை கர்த்தர் மன்னிக்கிறாரோ. பாவம் செஞ்ச ஒரு மனுஷன் பாவம் இல்லாமல் இருக்கணும்னா எப்படிங்க வர முடியும்? என் சட்டையில் கரை பட்டுருச்சு, இன்னைக்கு கரை இல்லை, எப்படி போகுது? கரை அது அழிக்கப்படுகிறது. யோபுக்கு அப்பவே கரைகளை எல்லாம் அழித்து சுத்தமாக வாழ தெரிந்து இருக்கிறது. இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் தெரியுது. நம்ம நேற்று கரைப்பட்டதை பற்றி இன்றைக்கி பேசவே வேணாம். இயேசு ரத்தம் நேற்றைய பாவத்தை நம்மை கழுவி சுத்திகரித்து விட்டது. ஹல்லேலூயா, ஆமென். இயேசு ரத்தத்தினால கழுவின மக்கள் ஒவ்வொருத்தரும் சாத்தானை பார்த்து போல்டாக சொல்லலாம், ஐ அம் a blameless man. என் பாவங்களை இயேசு மன்னித்து விட்டார், என் பாவங்களை இயேசு கழுவி விட்டார் என்று விசுவாசத்தோடு சொன்னால் வாழலாம். ஹல்லேலூயா. He knows how to handle his sins. அந்த பாவத்தை எப்படி கழுவணும்னு அவனுக்கு என்ன பண்ணுது? தெரிகிறது. இதை தான் நாம் படிக்கிறோம். He feared God. உத்தமன் சன்மார்க்கன் மட்டும் இல்லைங்க, ஆண்டவருக்கு பயப்படுறான். ஒரு மனிதன் ஆண்டவருக்கு பயப்படுகிறான் என்பது எப்படி அர்த்தம் கொள்ளுகிறது என்றால், அவன் கெட்டது பண்ண மாட்டான், துணிஞ்சு கெட்டது பண்ண மாட்டான். கெட்டதை பார்த்து என்ன பண்ணுவான்? பயப்படுகிறான். இந்த மனிதனை பற்றி படிக்கிறோம். அவனுக்கு 7 குமாரரா, 3 குமாரத்திகள். He was a very rich man. பாருங்க, வெரி ரிச் மேன். இந்த உலகத்தில் அவனுக்கு பெரிய ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. 7 குமாரர், 3 குமாரத்திகள். ஆமாம், வண்டர்ஃபுல்லான ஃபேமிலி, ஆசீர்வதிக்கப்பட்ட ஃபேமிலி. பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்தாலும் அது எப்படி ஜெயிக்க வேண்டும் என்று தெரிந்த ஃபேமிலி. ஆமென். அவன் மாரல் லைஃப்பில் அவன் உத்தமனாய் இருக்கிறான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவனோடு அவனுக்கு நல்ல உறவு இருக்கிறது என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. கர்த்தருக்கு பயந்தவனாய் இருக்கக்கூடும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. இந்த யோபு ஒருவேளை மெல்கிசேதேக்கின் காலத்தில் கூட வாழ்ந்திருக்கக்கூடும் என்று ஞானிகள் சொல்லுகிறார்கள். ஆபிரகாமுக்கு சொந்தக்காரனாய் இருக்கக்கூடும் என்று சொல்லுகிறார்கள். அவனுக்கு வந்த நண்பர்கள் எலிஃபாஸ்,
அவன் ஏசாவின் வம்சத்தை சார்ந்தவனாக இருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பில்தாத், ஷூஹைட், இந்த யோபு 2:11 சொல்லப்பட்ட அவன் கெத்துரா வழியில் பிறந்த வம்சத்தில் வந்தவனாக இருக்கக்கூடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக இந்த பிளேம்லெஸ்ஸான உத்தமனான இந்த யோபு ஒருவேளை ஆபிரகாம் காலத்தில் வாழ்ந்தவனாக இருக்கக்கூடும். 7 குமாரர்கள் 3 குமாரத்திகள். அவனுடைய ஆசீர்வாதங்கள் 7000 ஆடு, விரல் வெட்டுக்கலாம் 3000 ஒட்டகம், 500 ஏர் மாடு, 500 கழுதை, மிருக ஜீவன்கள் இருந்தது மன்றி திரளான பணிவிடைக்காரரும் பணிவிடைக்காரிகளும் இருந்தது. He had rich possessions. ஆமாம், அவன் எந்த அளவுக்கு ரிச்னா நம்ம பிறகு படித்தோம்னா 29ஆம் அதிகாரம் 12 17, 31ஆம் அதிகாரம் 16 21 படித்தோம்னா ஏழையோட பிள்ளைங்க அனாதைகள் எல்லாம் கூட தன் பிள்ளைங்க மாதிரி வளர்த்தானா. அவ்வளவு செல்வாக்கு மிகுந்தவனாய் இருந்த இந்த யோபு உடைய குமாரர் அவனவன் தன் நாளிலே 4th verse வந்துட்டோம். வீட்டிலே விருந்து செய்து தங்கள் 3 குமாரத்திகளையும் தங்களுடைய போஜனம் பண்ணும்படி அழைப்பார்கள். எவ்வளோ ரிச்னா பாருங்கள். அந்த பசங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆச்சான்னு நமக்கு தெரியல, ஆனால் விருந்து பண்ணுறான். ஏன் விருந்து பண்ணுறான்? நம்ம 4 பேர் மட்டும் பண்ணோம்னா அது பேர் விருந்து கிடையாது. 10 பேர் மட்டும் பண்ணால் விருந்து கிடையாது. இந்த 10 பேருமே 500 ஏர் மாடுனா எவ்வளோ விளைச்சல், எவ்வளோ வேலைக்காருங்க, எவ்வளோ வேலைக்காரிங்க, எல்லாரையும் கூப்பிட்டு விருந்து பண்ணுறான். பெரிய பையன் நிலத்தில் பெரிய விளைச்சல், அவன் எல்லாரையும் கூப்பிட்றான். வேலைக்காரங்களாம் இருக்கிறாங்க, பொதுமக்கள்லாம் நிறைய பேர் வராங்க. மாபெரும் விருந்து. இந்த விருந்திலே எல்லாரையும் அழைக்கிறான், எல்லாருக்கும் சாப்பாடு போகிறாங்க. விருந்து செய்கிற ஒவ்வொருடைய நாள் முடிகிற போது அவங்க அப்பா வந்துடுறாரு, டேடி வந்துடுறாரு. ஒருவேளை என் பிள்ளைங்க பாவம் செய்திருப்பார்கள் என்றால் 5th verse, தேவனை தங்கள் இதயத்தில் தூஷித்திருப்பார்களோ என்று சொல்லி எல்லாரையும் அழைத்து அனுப்பி பரிசுத்தப்படுத்துகிறான். என்ன பண்ணுறான்? ஏசாமிகளை மன்னிப்புகளே, தன் பாவங்களை மறைக்கிறான், வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு எடுக்கிறனோ இரக்கம் பெறுவான். பண்ண தப்ப மனசில் வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா நீ அழுக்கா இருப்ப. ஏசாமி என்னை மன்னிச்சிருன்னு வாயை திறந்து ஒப்பிக்க ஆரம்பிச்சேன்னு வை, உன்னை மன்னிச்சிடுவார், சுத்தமாக்கிடுவார். ஹல்லேலூயா. வெளியில் எந்த மனுஷங்களை சொல்லணும்னு அவசியம் இல்லை, மனசில் சொன்னாலே போதும். பேரை மட்டும் சொல்லிடணும், ஏசாமி என்ன காப்பாற்று, அவர் காப்பாற்ற வல்லவர்கள். எல்லாருடைய லக்கத்தின்படியும் சர்வாங்க தகன பலிகளையும் செலுத்துவான். இதான் மெயின். ஆமென். ஆக பலிகள் செலுத்தி இருக்கிறார் இந்த யோபு. ரொம்ப வண்டர்ஃபுல்லான ஒரு கேரக்டர். தேவனை எங்கள் பிள்ளைங்க இதயத்தில் மறுதளிச்சிருப்பாங்களோ, வாயில் மறுதளிக்கல. எவ்வளோ நம்ம பிள்ளைங்க மனசில் என்ன நினைக்கிறாங்க நம்ம கேர் பண்ண மாட்டோம். ஹூ கேர்ஸ்? அவன் வெளியில் பண்ணானா தான் நம்ம எதிர்ப்போம். இல்லைங்க, அவன் மனசில் என்ன நினைக்கிறான்றதை கூட பெற்றோர் ஜட்ஜ் பண்ணுறது நல்லது என்பதை இந்த அதிகாரம் நமக்கு இன்றை கற்று கொடுக்கிறது. ஆமென். ஆமாம், பலி செலுத்தினான். யோபு தன் நாட்களில் எல்லாம் தன் ஃபேமிலிக்கு ஒரு ப்ரொடெக்ஷனாக இருந்திருக்கிறான். ஆமென். யோபுவோட குடும்பத்துடைய ஆசாரியன் பேர் சொல்லுங்க பார்க்கலாம். அண்ணா யோபு தான், சத்தமாக சொல்லுங்கள். யார் தான் உங்கள் ஃபேமிலியோட ஆசாரியர்? யார் சொல்லுங்கள்? நீங்கள் தான். உங்கள் ஃபேமிலியோட பிரதான ஆசாரியர் தான் இயேசு. நீங்கள் தான் ஆசாரியர். we need to protect it, we need to pray for our family. நம் குடும்பத்தை நாம் பாதுகாக்க வேண்டும். இப்படி நடந்து கொண்டிருக்கிற காலத்தில், ஆமென், இப்படி நடந்து கொண்டிருக்கிற காலத்தில் இந்த ஸ்டேஜை விட்டுட்டு நம்ம வேறு ஸ்டேஜுக்கு போகிறோம். அந்த ஸ்டேஜ் பரலோகத்தில் இருக்கிறது. பரலோகத்தில் தேவன் சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறார். ஆமென். தேவ புத்திரர், தேவ தூதர்கள் எல்லாம் நிற்கிறாங்க. இன்றைக்கி ஆண்டவருடைய சந்நிதி மீன் ஒரு டாக் வரப்போகுது. சாத்தான் வந்து நின்ட்டான். என்ன பண்ணுறான்? சாத்தானே வந்து நிற்கிறான். ஆக ஆண்டவர் அவனை அலோவ் பண்ணுறாரா? ஒரு ஓரமாக அலோவ் பண்ணியிருப்பார் போல். அங்கே நில்றானாரான்னு அதில் நிற்கிறான். வந்து அவனை பார்த்து அவன் எந்த கேள்வியும் கேட்கல. ஆண்டவர் தான் அவனை பார்த்துக்கிறேன். நீ எங்கேருந்து வருகிறாய்? நான் மார்ஸ்லேருந்து வரேன், ஜூப்பிட்டர்லேருந்து வரேன், வீனஸ்லேருந்து வரேன், ப்ளூட்டோலேருந்து வரேன், கேனோனிஸ் மெஜோரிஸ்லேருந்து வரேன் அப்படின்னு எதனா கிரகம் பேர் சொல்லியிருந்தான்னா பிரச்சனை இல்லை. எங்கேருந்து வரானா? பூமி. அவன் சொல்கிறான் பாருங்க, நான் பூமி எங்கே உலாவி அதை சுற்றி திரிந்து வருகிறேன். என்ன பண்ணுறாரா? என்னோட ஏரோப்ளைனில் கிளம்பி என்ன பண்ணேன்? சுற்றி பார்த்துட்டு வருகிறேன். கர்த்தர் சாத்தானை நோக்கி, டேய் என் தாசனாகி யோபு பற்றி உனக்கு தெரியுமா அப்படி கேட்குறேன். அவன் மீது கண் வைத்தாயோ? உன்னோட கழுகு கண்ணை வச்சாடா? உன்னோட பைனாக்குலர் கண்ணு, டெலஸ்கோப் கண்ணு வச்சியாடா அப்படின்னு கேட்குறாரு. சொல்லிட்டா என் யோபை பற்றி, அவன் உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவன், அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லையே என்றார். 2வது ரிப்போர்ட்டு, ஃபஸ்ட்டு ரிப்போர்ட்டு புஸ்தகம் எழுதுது, அது யோபே எழுதிட்டாருன்னு சொல்லலாம். ஆனால் அந்த 8வது வருஷம் அவரே சொல்கிறார். ஆமென். நம்ம பசங்க கொஞ்சம் படித்தாலே போதும், நான் மாதிரி படிக்கிறாங்க தெரியுங்களா? கொஞ்சம் படித்தாலே
இல்லை 10க்கு ஒரு 8 வாங்கிட்டு வந்துட்டா போதும். நம்ம என்னமோ 1800 வாங்கிட்ட மாதிரி சொல்லுவான், என் பையன் எப்படி தெரியுமா அப்படின்னு. அது போல் ஆண்டவர் பிரம்மாண்டமாக பேசுகிறார். அவன் சாத்தாங்க, அவன் உடனே கை தட்ட மாட்டான். ஆண்டவரே நிறுத்தம், விருதாவா பயப்படுறான், விருதாவாக இருக்கிறான், நீர் அவன் வீட்டை ஆசீர்வச்சிருக்கீங்க, குடும்பத்தை சுற்றி வேலி அடிச்சிருக்கீங்க, கிரியை ஆசீர்வச்சிக்கிறீங்க, பெருகுது, ஆசீர்வதிக்கிறான், லைட்டாக தொட்டு எதனா எடுங்க, ஆனால் உம்முடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டானவைகள் எல்லாம் தொடுவீரானால் அப்பொழுது அவன் முகத்துக்கு முன்பாக எதிரே உண்மை தூஷிப்பானோ என்று பாரும். அவனே கொடுக்குறான் ஐடியா. கர்த்தர் சாத்தான் நோக்கி, இதோ அவனுக்கு உண்டானதெல்லாம் உன் கையில் இருக்கிறது, அவன் மேல் மாத்திரம் உன் கையை நீட்டாதே என்றார். அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு போயிட்டான். ஒரே ஒரு பர்மிஷன் தான், அவன் உன் கையில் இருக்கான், அவன் உடம்பை மட்டும் ஒன்றும் பண்ணுறாத, அவன் கையில் உள்ள பொருள்லாம் என்ன பண்ணு. கிளம்பிட்டாங்க. என்ன பண்ணுவான்னு நினைக்கிறீங்க? கிளம்பி வந்தான்னா கிளம்பிட்டான். கர்த்தருடைய சந்நிதியிலேருந்து சேலஞ்சாக எடுத்துகிட்டு வரான். யோபுவோட பொருள்களை எல்லாம் எடுக்க போகிறான், யோபுனுடைய பணத்தை எடுக்க போகிறான், சம்பத்தை எல்லாம் எடுக்க போகிறான். டெஸ்ட்னா யோபு ஆண்டவரை திட்டுறாரா இல்லையா? இன்னைக்கு காலையில் நீங்கள் யார் ஆண்டவரை மறுதளிச்சிங்க, ஆண்டவரை திட்டினீங்க? என்ன சொல்லுவோம்? அந்த கடவுளுக்கு ஒரு கண் இல்லையா? எனக்கு எதனா நல்லது பண்ணாரா? நல்லா யோசித்து பார்த்தோம்னா தப்பெல்லாம் நம்ம தான் பண்ணியிருப்போம். நல்லது வந்தால் பெருமையாக நான் வந்தேன் எனக்கு அடிச்சிச்சினுவோம், கெட்டது வந்தால் யார் கொடுத்துட்டாரு? கடவுள் கொடுத்துட்டாரு. கண் இல்லையா அவருக்கு அப்படின்னு நம்ம கேட்போம். இப்போ இந்த ஸ்டேஜில் எதுவும் யோபு விட போகிறான். யோபு என்ன பண்ண போகிறாரு? ஆண்டவரை தூஷிக்க போகிறாரு, கடவுள்லாம் சும்மாங்க அப்படின்னு சொல்ல போகிறாரு. இப்படி ஒரு சூழ்நிலை. ஆமென். தேவ புத்திரர் இருக்கிறாங்க, தேவன் இருக்கிறார், சாத்தான் அங்கே வந்திருக்கிறான். பேச்சு யாரை பற்றி ஓடுது? யோபு பற்றி. இன்றைக்கு மகனே மகளே, பரலோகத்தில் நம்மளை பற்றி பேச்சு போயிட்டு இருக்கோன்னு நான் நம்புகிறேன். ஒரே ஒரு நல்ல செய்தி மட்டும்தான், அன்னைக்கு யோபுக்காக சாத்தான் அலோவ் பண்ண ஆண்டவர் என்னைக்குமே நமக்காக சாத்தான் அலோவ் பண்ண மாட்டார். அதான் நமக்கு குட் நியூஸ். யோபுவை தொடர்றதுக்கு அனுமதிச்ச தேவன் நம்ம தொடர்றதுக்கு அனுமதிக்க மாட்டார். ஆனால் இயேசுவை தொடர்றதுக்கு அனுமதித்தார். ஆமென். இயேசு நமக்காக பாடுபட்டார், நமக்காக மரணத்தை தழுவினார், நமக்காக பிரச்சனைகள் எல்லாவற்றையும் தாங்கினார். இயேசு இன்னைக்கு ஆண்டவர் யோபு அந்த சாத்தானை பார்த்து கேட்பார், ஹேவ் யூ கன்சிடர்ட் மை சன் அப்படி தான் கேட்பார். சாத்தானே என் மகனை பார்த்தியா? இயேசுவை நம்ம நியூ டெஸ்டமெண்ட்டில் படிக்கிறோம், மத்தேயு சுவிசேஷத்தில். இயேசுவே பரிசோதிக்கும்படியாக அவன் வந்தான் தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் வனாந்தரத்தில் கொண்டு போகும்போது யார் வந்ததுங்க? இதே சாத்தான் தான் பிரதர். யோபு ஒருத்தன் டெஸ்ட் பண்ண வந்தானே, அதே சாத்தான் தான். 4ஆம் அதிகாரத்தில் நம்ம படிக்கிறோம், இரவும் பகலும் ஒரு ஃபாஸ்டிங்காக இருக்கும்போது சோதனைக்காரன் வந்து டெஸ்ட் வச்சான், இந்த கல்லெல்லாம் அப்பமாக்கி சாப்பிடு. என்னதுங்க? எத்தனை பேர் பன்னு பார்த்துருக்கீங்க? பன்னு பார்த்துருக்கீங்களா? வனாந்தரத்தில் போய் கூழாங்கல் தூரத்தில் இருந்து பாருங்க, பன்னு மாதிரியே இருக்கும். ரைட்டா இல்லையா? ரைட்டா இல்லையா? அழகாக பண்ணெல்லாம் வச்சுட்டு ஒரு மண்ணுக்கிட்ட வச்சுட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்திங்கன்னா அதை கூழாங்கல்னு நினச்சிப்பாங்க. கூழாங்கல்ல பன்னு மாதிரி ஃபோட்டோ எடுக்கலாம். அதான் சொன்னான், பன்னு மாதிரி இருக்குது, எடுத்து கடிச்சு சாப்பிடியா பன்னாக்கி. இயேசுவை பார்த்து சொன்னான். ஆமென். இயேசு சொன்னார், டே இந்த அப்பத்தை சாப்பிட்டு ஒரு மனுஷன் உயிராகிறத விட எங்கள் அப்பாவோட வாயிலேருந்து வருகிற வார்த்தையினால பிழைப்பான்னு சொன்னேன். நான் உங்களை பார்த்து கேட்குறேன், பன்னு பெருசா ஆண்டவருடைய வார்த்தை பெருசா? ஆண்டவருடைய வார்த்தை பெருசு. எப்படின்னு சொல்கிறேன் கேளுங்க. அன்னைக்கு வானத்தை பூமியை படைச்ச தேவன் பூமியை பார்த்து ஒரு வார்த்தை விட்டார், கோதுமை விளைவதாக அப்படின்னாரு. அதான் விளையுது. அந்த கோதுமையை தான் பண்ணாக்கி சாப்பிட்றோம். இயேசு டைரெக்டாக சொன்னார், எதுலேருந்து தான்? எங்கள் அப்பாவோட வார்த்தையில் தான் இவை உண்டாயிருக்கிறது என்று சொன்னார். ஓகே, தெர் இஸ் நன் லைக் ஹிம், பிளேம்லெஸ், நல்ல மனுஷன், உத்தமன், அப்ரைட் மேன் என்று ஆண்டவர் அவனை பற்றி சொல்லுகிறார். இன்னைக்கு ஆண்டவர் பர்மிஷன் கொடுத்துட்டாரு, நீ போ, அவனுக்கு உண்டானது எல்லாம் என்ன பண்ணு, உன் கையில் இருக்குது, போ, அவனை மட்டும் என்ன பண்ணிடாத, தொற்றாதன்ட்டாரு. இப்போ அவன் வர போகிறான். he is going to stretch out his hands. அவன் குடும்பத்தை தொட போகிறான். யோபோட குடும்பத்தை, அவனுடைய சொத்துக்கள் எல்லாவற்றையும் அவன் தொட போகிறான். ஆமென். சாத்தான் வந்துட்டான். என்ன பண்ணிட்டான்? புறப்பட்டு போனான். ஆண்டோடைய சந்நிதியில் புறப்பட்டு போனான்னா அவனுடைய ஏரோப்ளேன் அங்கே டேக் ஆஃப் ஆச்சு. இப்போ எங்கே லேண்ட் ஆகும்? பூமியில் லேண்ட் ஆகும். யார் வீட்டுக்கு மேலே லேண்ட் ஆக போகுது? யோபு. ஸ்டார்ட் ஆயிடுச்சிங்க. சாத்தானுக்கு இயற்கை சப்போர்ட் பண்ண போகுது. படிக்கலாமா?
பின்பு ஒரு நாள் யோபின் குமாரன் ஒரு குமாரத்திகளும் தங்கள் மூத்த சகோதரன் வீட்டிலே புசித்து திராட்சரசம் குடிக்கிற போது, யோபுடைய குமாரரும் குமாரத்திகளும் தங்கள் மூத்த சகோதரன் வீட்டிலே புசித்து குடிக்கிற போது. இங்கே பாருங்கள், பையன் பெரிய பையன் வீட்டில் எல்லாம் சாப்பிட்டுக்கிறாங்க, யோபு அவங்க வீட்டில் இருக்கிறாரு. பேட் நியூஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நம்பர் 1 பேட் நியூஸ் வராம பாருங்க. ஒரு ஆள் அவனிடத்தில் வந்து எருதுகள் உழுகிற போது, அல்லேலூயா, படிக்கலாமா அந்த வசனத்தை? 14ஆம் வசனம். எருதுகள் உழுகிற போது கழுதைகள் அவைகள் பக்கத்திலே மேய்ந்து கொண்டு இருக்கையில் சபேயர் அவைகளின் மேல் விழுந்து. அல்லேலூயா. யாராங்க? ஏதோ ஒரு வித்தியாசமான ஜாதியினுடைய பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது, சபேயர். ஆமாம், இந்த சபேயர் என்று சொல்லுகிறவர்கள் யார் என்றால், நம்ம ஏற்கனவே படித்தது போல ஆதியாகமத்தின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், 25ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஷேபா என்று சொல்லுகிற நாட்டின் அருகிலே, அதாவது அரேபியா தேசத்தில் இருக்கிற ஒரு விதமான ஜாதி தான் அவர்கள் அங்கே வந்திருக்கக்கூடும். அவங்க வந்து விழுந்து அவைகளை சாய்த்து கொண்டு போனார்கள். என்ன பண்ணிட்டாங்க? அப்படியே வந்தானுங்க. எதை தூக்கிட்டு போயிட்டாங்க பாருங்க? கழுதைகள் மற்றும் எருதுகள். வேலைக்காரர்களை பட்டய கரைக்கினால் வெட்டி போட்டார்கள். நான் மட்டும் தான் தப்பிச்சேன் அவங்க கையில் சொல்லி வர்றதுக்கு. யோபு என்ன பண்ணோம்? இப்போ ரெஸ்பாண்ட் பண்ணோம். ஆண்டவரே, நான் வேலைக்காரனை நம்பியாக கழுத வச்சுருக்கேன், உம்மை நம்பியில் கழுத வச்சுருக்கேன். இன்றைக்கி காலையில் எத்தனை பேர் உங்கள் பைக்கை நம்பி இங்கே வந்துக்கிறீங்க, உங்கள் காரை நம்பி வந்துக்கிறீங்க, நீங்கள் வர டிரான்ஸ்போர்ட்டை நம்பி வந்துக்கிறீங்கள? உம்மை நம்பி வந்துருக்கிறேன். உம்மை நம்பி வந்தேன், நான் வெக்கப்படலை. உம் கரம் என்ன? கை. உங்கள் தயவு என்ன? ஆமாம், இதுக்காக வச்சு தான் ஆண்டவரே வந்தேன். யோபுக்கு தெளிவாக புரிஞ்சிருச்சு. சபையராது வரட்டும், யார்கிட்ட வரட்டும், என்னுடைய சொத்து எப்படி அழிஞ்சிச்சு, ஆண்டவரே நான் உண்மையில் நம்பி இருக்கிறேன். ஃபஸ்ட்டு கேள்விக்கு பதில் வரல பிரதர். ஃபஸ்ட்டு கேள்விக்கு அவன் பேசிக்கொண்டிருக்கையில் வேறொருவன் வருகிறான், செகண்ட் மெசஞ்சர். வானத்திலிருந்து தேவனுடைய அக்கினி விழுந்து, இது கிளியர் கட்டு. யார் கைவிட்டார்னு? ஆண்டவர். விழுந்து ஆடுகளையும் வேலையாட்களையும் சுட்டரித்து போட்டது. நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றான். ஆமென். என்னவா? ஆடு வேலையாட்கள் சுட்டெரிக்கப்பட்டார்கள். சாத்தானுக்கு மனுஷன் மட்டும் சப்போர்ட் பண்ணலங்க. சாத்தான் சொல்கிறத சபையர் மட்டும் கேட்கல, வானத்திலேருந்து அக்கினியும் வந்துச்சு. அப்போ பாருங்கள், வானத்திலேருந்து அக்கினியாக இருக்கிற பவர் எலியா தீர்க்கதரிசிக்கு மட்டும் இல்லை, சாத்தானுக்கு கூட இருக்குது. அவன் வந்துட்டான். அவன் பேசிக்கொண்டிருக்கையில் 3ஆமானவன் வந்து கல்தேயர் 3 பவுஞ்சாய் வந்து ஒட்டகங்கள் மேல் விழுந்து அவைகளை ஓட்டி கொண்டு போனார்கள். வேலையாட்களையும் பட்டய கரைக்கினால் வெட்டி. இங்கே பாருங்கள், பொருளெல்லாம் தூக்கிட்டு போயிட்டான், மனுஷால கொண்டான். ஆக யோபு கையில் மனிதர்கள் இருக்க போகிறதில்ல, தனி மனுஷனாக நிற்க போகிறார், தனியாக நிற்க போகிறார். வேலைக்காரன் இல்லை, அவுட்டு. அவங்க யாருங்க? சபே. அவங்க யாருங்க? கல்தேயர். புரிஞ்சுங்க. ஆபிரகாம் தாத்தா ஆண்டவர் கல்தேய தேசத்துலேருந்து தான் கூப்பிட்டார். ஆமேன். இந்த கல்தியன்ஸ் தான் பிறகு பாபிலோனியன்ஸ் எல்லாம் மாறுறாங்க. அப்போ அவங்க ராஜாங்க மேலே அவங்க ஒரு ஜாதி ஜனமாக இருக்கிறாங்க. அப்போ அவ்வளோ பழைய காலத்தில் யோபு வாழ்ந்திருக்கிறார். ஓட்டி கொண்டு போனார்கள், நான் ஒருவன் மாத்திரம் தப்பித்தேன். இதற்கு எத்தனை மெசஞ்சர் வந்திருக்காங்க? 3ஆ 4ஆ? இத்தனை பேர் இருக்கிறீங்களே, கவனிக்கலையா? முதல்ல ஒரு ஆள் வந்து கழுதை பற்றி பேசினான், கழுதை எருது பற்றி. 2வது ஆடு மாடுகள் சுட்டரிக்கப்பட்டது. 3வது கல்தேயர் வந்தாங்க பேசிக்கொண்டு. 4வது ஆள் வருகிறான். இது ரொம்ப ரொம்ப டேஞ்சரான விஷயம். ஐயா, உங்கள் பிள்ளைங்க அப்படின்னும் போதே நெஞ்சு வெடிச்சிருச்சு. அவள் தான் இருக்குது. உங்கள் பசங்க, உங்கள் குழந்தைங்க. ஆமேன். லைஃப்பில் எத்தனை பாடு வந்தாலும் நம்ம தாங்கலாம், வெளியே வருவோன்ற நம்பிக்கை. நம்ம குழந்தைங்களுக்கு ஒன்றுனா கேட்குறதுக்கு கூட தைரியம் இல்லை. உங்கள் பிள்ளைங்க மொத்த பேருமே. ஆமேன். வனாந்திர வழியாய் பெருங்காற்று வந்தது. மனிதர்களால் வந்த சேதம் 2, இயற்கையால் வந்த சேதம் 2. 1 வந்து அக்கினி விழுந்து ஒரு கூட்டத்தை அழிச்சிச்சு. கடைசியாக பெருங்காற்று வந்துச்சு பாருங்க, வீடு மேலே விழுந்து வீடே இடிந்து விழுந்து உங்கள் பிள்ளைங்கள்லாம் இறந்துட்டாங்க. நான் ஒருவன் மாத்திரம் தப்பி வந்திருக்கிறேன். ஆமேன். கிரேட்டர் லாஸ். ரொம்ப ஒரு கொடுமையான ஒரு இழப்பு.
கலங்கி தவிக்கிற ஒரு ஆபத்து, என்ன என்று தெரியாதபடி அவஸ்தைப்படுகிற ஒரு ஆபத்து. நான் ஒருவர் மாத்திரம் வந்தேன். 4 பேட் நியூஸ், 4 கார்னர்லேருந்து ஒருத்த மேலே ஒரே டைமில் வந்தா அவன் என்ன ஆவான்றதை மட்டும் நம்ம இன்றைக்கி படித்தோம். யோபு எழுந்திருந்து, ஆமென், தன் சால்வையை கிழித்து. இனிமேல் எதுக்குடா சால்வை? ஏன்? நல்ல ராஜாங்கம், பெரிய பெரிய பாப்புலரான பர்சன் தன் தலையை சிரைத்து தரையிலே விழுந்து பணிந்து. அல்லேலூயா. 20ஆம் வசனம் சொல்லுகிறது, தரையிலே விழுந்து he fell to the ground and worshipped. பிரதர், பியானோ இருந்தா பியானோ வாசிச்சிருப்பார் போல, ஆர்கன் இருந்தா ஆர்கன் வாசிச்சிருப்பார் போல. இவ்வளோ பாடுகள் மத்தியில் he worshipped God. இது படிக்கும்போது எனக்கு கண்ணெல்லாம் கலங்கிருச்சு. கன்ஃபார்ம்டாக வராது. அழ கூட அழுவோம், ஜெபம் கூட பண்ணுவோம், வர்ஷிப்பாக பண்ணுவோம். he worshipped God. தரையிலே விழுந்து பணிந்து. பாட்டு லிரிக்ஸ் மட்டும் மாற்றினார். நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றான். ஆமென். ஆமாம். இந்த தாயின் கர்ப்பம் என்று சொல்லுகிற வார்த்தை ஹீப்ரு மொழியில் அது டஸ்ட் என்று குறிக்கிறது. ஆமாம், கர்ப்பம் அதே மீனிங்கு டஸ்ட், புழுதியை பற்றியும் குறிக்கிறது. ஆக யோபு என்ன சொல்கிறாருன்னா, நான் மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டேன், மண்ணுக்கு திரும்புவேன் என்பதை சொல்லுகிறார். நிர்வாணியா என் தாயின் கரு என்பது ஒரு மண், அது ஒரு பொயட்டிக் வே. ஆமாம், சங்கீதம் 139:15 இதை பற்றி பேசுகிறது. பிரசங்கின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இதில் சொல்லப்பட்ட அந்த வார்த்தை ஈப்ரு வார்த்தை ஆதியாகமம் 2:7 சொல்லப்பட்ட மண்ணை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. நான் மண்ணிலேருந்து வந்தேன், மண்ணுக்கே திரும்பி போவேன். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒரு நிமிஷம் திங்க் பண்ணுங்க. நம்மளாம் எங்கேருந்து வந்தோம்? அம்மா வயிற்றுலேருந்து வந்தோம். அம்மா எங்கேருந்து வந்தாங்க? அவங்க அம்மா கர்ப்பத்தில் வந்தாங்க. அப்படியே போனால் ஏவாள் ஆச்சி வருவாங்க. ஆச்சி, நீங்கள் எப்படி ஆச்சி வந்தீங்க? தாத்தாவோட விழா எலும்புலேருந்து வந்தேன். தாத்தா, நீங்கள் எங்கேருந்து தாத்தா வந்தீங்க? சொல்லுங்கள். மண்ணிலேருந்து வந்தேன். மனிதர்களை போய் மண்ணில் புதைக்கிறவங்க ஒன்றுமே இல்லாமல் போயிடுது. ஒரு சட்டையை எடுத்து போய் போதிங்க, 2-3 பட்டனாவது இருக்கும். மனுஷன் என்ன வேண்டாம், மண்ணோட ஃபுல்லாக 100% the body will get decomposed. 100% மண்ணு மட்டும் தான் இருக்கும். இந்த ஃபோனை எடுத்து போய் போதிங்க, ஒரு 100 வருஷம் கூட கழிச்சு பாருங்க, ஏதாவது ஒரு ரிமைன்ஸ் இருக்கும். மனித மட்டும் ஃபுல்லாக மண்ணு. 100%, 100%, 100% மண்ணா இருக்கிறான். மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டான், மண்ணாகவே மாறுகிறான். இதை தான் சொல்றாரு யோபு. மண்ணிலிருந்து வந்தேன், மண்ணுக்கு திரும்புவேன். நிர்வாணியா என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியா அவ்விடத்துக்கு திரும்புவேன். நம்ம யோசிக்கலாமா? பெருங்காற்று பற்றி படித்தோம். காற்று வந்து எல்லாத்தையும் திறந்து விடுது. நம்மளை அதை அட்டாக் பண்ணல, யோபோட ஃபேமிலியை அட்டாக் பண்ணிருச்சு. இவைகள் எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவில்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. வாழ்க்கையில் பாடும் வரும்போது மனிதர்கள் 2 செய்வாங்க. ஒன்று பாவம் செய்வாங்க, இன்னொன்று தேவனை பற்றி குறை சொல்லுவாங்க. விரக்தியில் பாவம் செஞ்சிருவாங்க, ஆண்டவரை குறை கூறிடுவாங்க. ஈஸியான வழி தான். டஃப்பான வழினா தெரியுமா? ஆண்டவரை துதிக்கிறது. யோபு அதை சூஸ் பண்ணார். செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே மகளே, இந்த பூமியில் நமக்கு பாடுகள் நிந்தைகள் எல்லாம் வரும். தாங்க முடியாத துயரங்கள் கூட வரும். அன்றைக்கு எல்லாம் நாளைக்கு வரும். அது தள்ளி தான் போடப்பட்டிருக்கிறது. நமக்கு ஆண்டவருக்குள்ள உறவு என்ன? ஆமென். அவர் மரித்தோருக்கும் ஜீவனுள்ளோருக்கும் தேவனாயிருக்கிறார். He is the author of life. Author of life. ஒரு புஸ்தகம் எழுதுகிறாங்களே, அது எழுதுகிற பேர் ஆத்தர். உயிர்னு இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக இருக்க, அந்த உயிரை எழுதி வைத்து உயிரை கொடுத்தவரே அவர். நம்முடைய உயிர் அவர் கையில் இருக்குது. உயிரை பற்றின கவலை கூட பயப்பட வேண்டாம்.
யோபுவால் தாங்க முடியாத பாடுதான், ஆனால் யோபுக்கு இதுக்கு ஆசீர்வாதம் இருக்கும். நான் விசுவாசிக்கிறேன், யோபு இழந்த பிள்ளைகளை யோபு பரலோகத்தில் போய் பார்த்து இருந்திருப்பார். இங்கேயும் கர்த்தர் அவரை நடத்தினார். இந்த பூமியில் நாம் பற்றி கொள்ளக்கூடிய எதுவுமே இல்லை. ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா அதை பிடிச்சிக்கலாம். ஆமேன். ஏதாவது ஒன்று இருந்தால் அதை போய் பிடிச்சிக்கலாம். இந்த ஊரில் போனால் சாவு வராதுன்னா அந்த ஊரில் போய் ஒழிச்சிக்கலாம். இந்த இடத்துல இருந்தால் ஆபத்தே இல்லைங்கன்னா அங்கே போகலாம். எல்லா இடத்துலையும் ஆபத்து, எல்லா இடத்துலையும் பிரச்சனை, எல்லா இடத்திலும் போராட்டம் இருக்கிறது. ஒன்று மாத்திரம் நம்பிக்கை உண்டு, கர்த்தர் நம்மை கைவிட மாட்டார். அவர் ரிலேஷன்ஷிப் வித் காட், நமக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு மிக அவசியமாக இருக்கிறது. தேவ ஜனமே, இப்போ யோபு தாக்கு பிடிக்க போகிறது ஒன்றே ஒன்றில் தான், அவருக்கும் ஆண்டவருக்கும் உள்ள உறவு. நீங்களும் நானும் தாக்கு பிடிக்க போகிறது ஒன்றே ஒன்று தான், நமக்கும் ஜீசஸ்க்கு உள்ள உறவு. இவ்வளோ நேரம் யாராவது உலகத்தோட ஒரு உறவு வச்சுக்கிட்டு, இல்லை 7000 ஆடு இருக்குது, கழுதை இருக்குது, ஏர் மாடு இருக்குது, வேலை இருக்குது, கார் இருக்குது, பங்களா இருக்குதுன்னு நம்ம அப்படியே கனெக்டடாக இருந்தோம்னா அது நம்மளை விட்டு போயிடுச்சுன்னா தாங்க மாட்டோம். இந்த மனுஷன் கர்த்தரை பிடித்து கொண்டது போல் நாம் கர்த்தரை பிடித்து கொள்ள போகிறோம். நம்ம ஏஞ்சிக்கலாமா? ஆண்டவர் கையில் சமர்ப்பிக்க போகிறோம். ஆண்டவரை, நானும் ஏஞ்சிக்கிறேன். நான் என் துக்கத்தில் ஏஞ்சிக்கலாம். ஆண்டவரே, நீங்கள் கொடுத்த பாதுகாப்புக்காக ஏஞ்சிக்கிறேன். நீங்கள் தான் பாதுகாக்கிறீங்க. அன்றைக்கு யோபு செலுத்தினார ஒரு பலி, அந்த பலியோட பவர் அவ்வளோதான் பிரதர். யோபு எந்த வசனத்தில் பலி செலுத்துகிறாரு பாருங்க, பார்க்கலாம். 5ஆம் வசனத்தில், தன் பிள்ளைகளை அழைத்து அனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலையில் எழுந்து அவர்கள் எல்லாருடைய லக்கத்தின்படியையும் சர்வாங்க தகனி பலிகளை செலுத்துவான். இந்த பலியோட பவர் அவ்வளோதான், தலையெழுத்த மாத்திரம். இயேசு நமக்காக சிலுவையில் பலியிடப்பட்டாரே, அந்த பலியோட விஷயம் நம்ம தலையெழுத்த மாத்தோம், நம்மை வாழ வைக்கும். இயேசு ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இயேசு ரத்தம் சகல சாபங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். வண்டர்ஃபுல்லான விஷயம். யோபு அன்லக்கி பர்சன், we are lucky people. யோபு அன்னைக்கு ஆடு மாடு தான் பலி செல்ல இருந்துச்சு. இன்றைக்கு தேவ ஆட்டுக்குட்டி நமக்காக பலியிடப்பட்டார், நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாப்ப. ஆண்டவருக்கு எழுந்து நன்றி சொன்ன வகையில் நாம் எழுந்து நின்று கர்த்தரை ஆராதனை செய்வோம். ஷாலோம். நாம் அனைவரும் எழுந்திருந்து ஆண்டவருடைய பாடலை பாடி ஆராதிக்க போகிறோம். யோபு பலிகளை செலுத்தினான். அவன் அந்த காலத்திலே அநேக பலிகள் செலுத்தினாலும் யோபின் பலிகள் அவனை நீதிமானாக, யோபின் பலிகளால் அவன் திரும்ப அந்த சோதனைக்குட்பட்டாக தான் தெரிந்தான். ஆனால் கிறிஸ்து நமக்காக பலியாக இருக்கிறார். ஆமேன். கிறிஸ்து நமக்கு வருகிற சகல சோதனைகளிலிருந்து நம்மை விடுதலையாக்க வல்லவராக இருக்கிறார். ஆமேன். ஆண்டவருடைய ரத்தம் நம்முடைய சகல பாவங்களையும் நீக்கி நம்ம சுத்திக்கிறது. ஆண்டவர் தான் கிருபாதரக பலியானதான் தேவன் நம்ம எல்லா சோதனைக்கும் தேவன் நம்மை விலக்கி மீட்டு காத்திருக்க தேவனாக இருக்கிறார். ஆமேன். ஆண்டவருடைய பலிகளை குறித்து, ஆண்டவர் ரத்தத்தை குறித்து யோபு பலிகளை செலுத்தினான மதம் திரும்ப சோதனான கர்த்தர் நமக்காக ஜீவ பலியாக மாறிவிட்டார். இனிமேல் நாம் அந்த சோதனைக்கு உட்படப்படுவதற்கு நமக்கு தேவனாக அழைக்கவில்லை. தேவன் நம்மளை சுதந்திரமாக ஆசீர்வாதமாக தேவன் ஆசீர்வாதத்துக்கு ஒப்பப்பட்ட ஒரு வாழ்க்கையை தேவன் தந்திருக்கிறார். ஆண்டவரை நம்ம ஆராதித்து இறுதி நாளத்தை நாம் ஆராதிப்போமா? ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, விலையேற பெற்ற வல்ல ரத்தமே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, விலையாக சிந்தப்பட்டதே. ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. நித்திய மீட்பை எனக்கு தர
எதிர்க்கும் சாத்தான் மேல் ஜெயம் பெற நித்திய மீட்பை எனக்கு தர. எதிர்க்கும் சாத்தான் மேல் ஜெயம் பெற நன்மைகள் எனக்காய் பேசுகின்ற, நன்மைகள் எனக்காய் பேசுகின்ற தெளிக்கப்படும் பரிசுத்த இரத்தமே, பரிதளிக்கப்படும் பரிசுத்த இரத்தமே, இரத்தமே சிந்தப்பட்ட இரத்தமே, விலையாக சிந்தப்பட்டதே, இரத்தமே சிந்தப்பட்ட இரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. கண்கள் மூடி நாம் கர்த்தரை பார்ப்போம். எங்கள் மகா இருக்க கிருபை அப்படின்ற தகப்பனப்பா, இந்த யோபு 1ஆம் அதிகாரத்தில் நீங்களோட பேசின வார்த்தைகளுக்காக கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களுக்கு நன்றி செலுத்துகிறப்பா. இந்த கிருபை எங்களோட கூட இருந்ததுக்காக நன்றி, உங்கள் பிரசனம் எங்களோட கூட இருந்ததுக்காக நன்றி செலுத்துகிறப்பா. நீர் மாத்திரம் நீ பொறுப்பற்றுக்கிற இடத்தை பலப்படுத்துங்க. இயேசு மூலம் செபகம் நல்ல பிதாவே, ஆமென். யோபு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். விருந்து செய்கிற அவருடைய நாள் முறை முடிகிற போது யோபு, ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்தில் தூஷிப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்து அனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லோருடைய இலக்கத்தின்படியும் சர்வாங்க தகன பலியும் செலுத்துவான். இந்த பிரகாரமாக யோபு அந்நாட்களில் எல்லாம் செய்து வருவான். ஆமென். இன்றைக்கு நம்ம பார்க்குறோம், இது ஆபிரகாம் காலத்தில் எழுதப்பட்ட ஒரு நடக்கப்பட்ட சம்பவமாக இருக்கலாம் என்று வேதம் நம்ம இன்றைக்கி நம்ம செய்தியில் கேட்டோம். ஆனாலும் பார்த்தீங்கன்னா அந்த காலத்திலேயே யோபு தன் குமாரருக்காக சர்வாங்க தகனப்படிகளாக செலுத்தின ஒரு செயலை செய்கிறது. ஆனால் யோபு இத்தனை சர்வாங்க பலிகளை செலுத்தினாலும் அவனோட முடிவில் பார்த்தீங்கன்னா அவனோட பிள்ளைகளும் இறந்து போயிடுறாங்க. அவனோட சொத்துக்கள் அனைத்து வந்து போகுது. அந்த சோதனையிலிருந்து அவனால் வெளியே வர முடியாமல் அவனுக்கு அநேக இழப்புகள் நேரிடுது. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். ஆமென். ஆனால் கர்த்தர் நாம் திரும்பவும் நம்ம பலிகளை செலுத்த ஆண்டவர் நம்மளை அழைக்கலை. தேவனே அவர் சொந்த குமாரனை அனுப்பி சகல பலிகளை காட்டின ஒரு மேலான பலியை தேவன் நமக்கு செலுத்தி விட்டார். ஆமென். ஆனால் கிறிஸ்து நமக்காக பலியானதுனால தேவன் நம்மளை நித்திய வாழ்வையும் நித்திய மீட்பையும் நித்திய ஜீவனையும் அளிப்பார் என்ற வாக்குத்தத்தை நம்ம ஆண்டவர் கொடுத்துக்கிறார். ஆமென். 1 யோவான் 2:2 சொல்லுகிறது, நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோக பாவம் நிவர்த்தி செய்கிற பலியா இருக்கிறார். ஆமென். தேவனே நம்மளுக்கு ஒரு மெய்யான பலியா இருக்கிறார். தேவன் நமக்காக பலியாகி நம்ம சகல சோதனைகளிலும் ஜெயித்து மீண்டு வர தேவனுடைய பேலன்ஸ் செய்கிறது. ஆமென். என்னோட வாலிப நாட்கள் கூட எனக்கு ஒரு தவறான ஒரு எண்ணம் இருந்தது. என்னன்னா, நம்ம சகல பாவங்களையும் நம்ம அதை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி தான் நம்ம வெளியே வரணும், இல்லைனா அது தப்புன்ற மாரி ஒரு தவறான ஒரு பிசாசின் சிந்தனைகள் இருந்து எனக்குள்ளே அது தவறு செய்யலாமா என்ற ஒரு பயங்கரமான கெட்ட பழக்கத்தை தீய போய் தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் ஒரு தவறான தாட் இருந்தது. ஆனால் ஒரு ஊழியக்காரர் மூலம் ஆண்டவர் பேசினேன், இல்லைப்பா, நம்ம அந்த அனுபவத்துக்குள்ளே போகாமே கர்த்தர் நம்மளை அதிலேருந்து விடுதலை ஆக்குவார். ஏனென்றால் கர்த்தர் தாமே எல்லா பாவத்தையும் அவர் சுமந்து கொண்டார். இனிமேல் நாம் சுமக்கிறதுக்கு தேவையில்லை. இதற்காக தான் இயேசு கிறிஸ்து பலியிட்டார். இனிமேட்டு ஒன்று சிந்த வேணாம்னு சொல்லும்போது எனக்கு சிந்தையில் ஒரு பெரிய விடுதலை கிடைச்சது. ஐயோ, அப்போ நம்மளுடைய பாவத்துக்காக இயேசு பலியாயிட்டார். நம்முடைய சிந்தை நம்மளுடைய சோதனைக்காக இயேசு பலிட்டு இனிமேல் நான் அந்த பாவத்து சுமக்கத்தில் கர்த்தர் ஒரு பெரிய விடுதலை தந்தார். ஆமென். இந்த வேத வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்க நம்ம வாழ்க்கையில் கூட அநேக பேர் ஆண்டவரை ஏன் சோதனைகளும் நெருக்கங்களும் நம்முடைய நீதிகளும் ஆண்டவருக்கு முன்னாடி கூட நம்ம தோற்று போய்க்கலாம். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் சொல்ல, மகனே, நான் உனக்காக பலியாக இருக்கிறேன். கிறிஸ்துவின் பலி நம்மை சகல பாவங்களிலிருந்தும் சகல காரியங்களும் சகல சோதனைகளிலிருந்தும் தேவன் நம்ம விடுதலை ஆக்கிற ஒரு வேத வல்லமை உள்ளதாக இருக்குது. இன்று ஆண்டவருடைய அந்த பலிகளுக்கு நன்றி செலுத்துவதுமாக நம்ம கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாமா? நன்றி அப்பா, எனக்காக நீர் பலியானீர். நன்றி அப்பா, எனக்காக நீர் பலியானீர். எனக்காக நீர் ரத்தம் சிந்தினீரே. நன்றி ஆண்டவரே சப்பா. எனக்காக நீ ஜீவனை கொடுத்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே சப்பா. எனக்காக நீ ஜீவனை கொடுத்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவர். நீர் போதப்பா, நீங்கள் போதப்பா, என் வாழ்க்கையில் நீர் போதும் தகப்பன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சமூகத்தில் இனிமேட்டு நம்மளை சகல சோதனைகளிலிருந்தும் ஜெயித்து வாழ வைக்க இயேசு கிறிஸ்து போதும் ஆண்டவரே. ஆண்டவர் அந்த தீர்மானத்தை நான் ஒரு செய்கிற ஆண்டவரே சோதனை. எனக்காய் ஜீவன் விட்டவரே,
என்னை சந்திக்க வந்திடுவாரே. இயேசு போதுமே. நம்ம சொல்லமான இயேசு போதும் தகப்பனே, இயேசு போதுமே. எந்த நாளிலுமே நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. ஆம் தகப்பனே, எங்கள் இயேசு போதுமே. நாம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஆம் தகப்பனேப்பா, எங்களுக்காக நீர் பலியாயிட்டு தகப்பனப்பா. எங்களுடைய ஆண்டவரே காரியங்களை எங்களுக்கு நாங்கள் சோதனை கூடாதபடிக்கு நீங்கள் சோதனைகளை தாண்டி வந்துட்டீங்கப்பா. இனிமேட்டு உலகத்தை சோதனைகள் நாங்கள் ஈடுபடாதபடிக்கப்பா நீர் எங்களை நீர் வழி நடத்துங்கப்பா. உங்களுடைய பசுத்த ரத்தம் எங்களுக்காக சிந்தப்பட்ட ரத்தத்தை நிமித்தம் நீர் எங்களை இன்னும் ஆண்டவர் உலகத்தில் காரியங்களை எங்களுக்கு சோதனைகள் விலக்கி மீட்டு காத்தவருக்கு இருக்க நன்றி செலுத்துகிறப்பா. ஆண்டவர் தகப்ப நம்மளுடைய கிருபை எங்களோட கூட இருட்டாச்சா. என்னோட கூட செபித்த ஒவ்வொருக்கும் ஆண்டவர் உங்கள் பிரசன்னமும் உங்கள் கிருபையும் ஆளுக்கு வழி நடத்துதுங்கப்பா. நீ தாமே வழி நடத்து நீர் பலப்படுத்த பெரிய காலம் செய்ய ஏசு மூலம் செபம் நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஷாலம். நம்ம எப்பப்போ நம்ம சோதனை நாட்கள் நம்ம சிந்தனை வருகுதோ அப்போ சொல்லுவான், கிறிஸ்து எனக்காக பலியாகிவிட்டார், ஆமேன். இனி நான் அந்த சோதனைக்கு உட்படுத்துக்கு நான் பாத்திர நல்ல என்று நாம் நம்ம பார்த்து விசுவாசம் சொல்லுவோம். கர்த்தர் தாமே நம்மளை ஒவ்வொரு ஆசிரியர்